ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتخار متقين تاج عمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை சுற்றி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற மனிதர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அன்பு கொடுத்தான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில் ரமலான் என்று சொல்லக்கூடிய அருள் சுமந்த ரஹ்மத் சுமந்த மாதம் எடுத்து வர இருக்கிறது. அதை பெறக்கூடிய நாம் அதில் நன்மைகளை அதிகப்படியாக செய்து அதில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக செய்து அல்லாஹ் தஆலா அதை ஏற்று முழுமையான நன்மை நமக்கு தருவானாக. அதன் பொருட்டால் இன்னும் பல ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்துருவானாக. அமீன். அன்பானவர்களே, உலகிலே ஒவ்வொரு விஷயம் நம்மை காலங்களாக வரக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் சில நிகழ்வுகளை நாம் சந்திப்போம். அந்த நிகழ்வு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு எல்லா மனங்களில் சந்தோஷங்களும் ஆனந்தமும் நிகழும். அப்படியாக ஷாபான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே அதிகப்படியான ஒரு நிகழ்வு நமக்கு மத்தியிலே நடக்கும். அந்த நிகழ்வை தேர்வாசிகளாக முகலாக்களாக ஊர்களாக சேர்ந்து அதை நிகழ்வை நடத்துவார்கள். அந்த நிகழ்வை கடக்காதவர் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அந்த நிகழ்வுகள் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய சமூக மத்தியிலே அது அதிகப்படியாக நடக்கும். என்ன நிகழ்வு என்று சொன்னால் ஆலிமா ஹாஃபிதா ஆலிம் ஹாஃபில் பட்டமளிப்பு விழாக்கள். இதை கடக்காவாறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு முகல்லாக்களிலே தெருக்களிலே ஊர்களில் எல்லாம் இந்த மாதங்களிலே அதிகப்படியாக நடக்கும். எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் ஷாபான் மாதம் பறக்கக்கூடிய மாதம் என்பது போல் ஷாபான் மாதம் பட்டமளிப்பு விழா மாதம் என்பதாக சொல்லும் அளவிற்கு இந்த மாதங்களிலே அதிகப்படியான தமிழகம் முழுவதுமாக இந்த விழாக்கள் கோலாகலமாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் முன்பு போல் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா, முன்பு போல் இந்த பட்டமளிப்பு விழாக்கள் நடக்கிறதா என்பதாக நாம் பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக இல்லை என்பதாக நான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் இந்த பட்டமளிப்பு விழாக்களை எப்படி நடத்துவார்கள் என்று சொன்னால் ஒரு ஊரை சேர்ந்த அந்த விழாவை ஊரின் விழாவாக பைத் பாடி ஊர்வலம் கொண்டு சென்று என்பதாக விழாக்கள் கோலாகலமாக நடக்கும். இன்னும் கூட சில ஊர்களிலே லால்பேட்டை வீரசொன்ன ஊர்களில் எல்லாம் அந்த பட்டமளிப்பு விழாக்களை தன்னுடைய ஊரினுடைய விழாவாக எடுத்து நடத்துவார்கள். அந்த பட்ட விழா முடியும் வரை அந்த ஊருடைய கடைகள் திறக்கப்பட்டிருக்காது. ஊரினர் அனைவரும் அதிலே கலந்து கொள்வார்கள். இப்படியாக நடக்கப்பட்ட விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது சில ஊர்களில். ஆனால் முன்பு போல் நம்மிடத்தில் இந்த விழாக்கள் கோலாகலமாக இருக்கின்றதாக சிந்தித்தோமானால் நிச்சயமாக மிகவும் குறைந்து விட்டது. ஏதோ கடமைக்கு என்பதாக அந்த விழாக்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. தெருமுனைகளிலேயும் பள்ளிக்கூடங்களில் என்பதாக சாதாரணமாக சின்ன சின்ன விஷயமாக இந்த விழாக்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்பதாக நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அன்பானவர்களே, அந்த கல்வியினுடைய மாண்பை இந்த சமூகம் அறியாமல் தான். இஸ்லாமிய கல்வி என்றால் என்ன, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி என்றால் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய மாண்பு என்ன, அதை கற்றவுடன் நிலை என்ன, அதை கற்றால் என்ன கிடைக்கின்றதாக இஸ்லாமிய சமூகம் அந்த கல்வியினுடைய நிலையை அறியாததுதான் அந்த கல்விக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த கல்வி கிடைத்தால், இந்த கல்வி கற்றால் என்ன கிடைத்து விட போகிறது என்பதாக இஸ்லாமிய சமூக மக்களை மனங்களை நினைப்பதன் காரணமாக அந்த விழாக்களுக்கும் அந்த கல்விக்கும் இஸ்லாமிய சமூகம் நமக்கு மத்தியில் ஊக்கங்கள் கொடுப்பதில்லை. அதை கற்றுக் கற்பதற்குண்டான ஆர்வத்தை எடுப்பதில்லை என்பதாக பார்க்க முடிகிறது. அன்பானவர்கள், இஸ்லாமிய கல்வி அல்லாஹ் தஆலா எந்த சூழலில் இறக்கினார் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். உலகில் அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் உலகம் எந்த நிலையில் இருந்தது,
எப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கல்வி என்பதை உலகில் படிக்க வைத்தான், போதித்தான் என்பதாக பார்த்தோமே நண்பர்களே. உலக மக்கள் அனைவரும் தான் சிந்தனையில் தான் எண்ணங்களில் வரக்கூடியதுதான் செயல் என்பதாக எண்ணம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார். நினைப்பதையெல்லாம் கடவுளாகவும் விபச்சாரம், மது போன்றவற்றையெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கிய அனைத்தையும் அன்றாடம் காட்சியாக தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அறியாமையில் மக்கள் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த படி நீங்கள் சிந்தியுங்கள் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். மதுவை குடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே மதுவை ஒழிக்க என்பதாக சட்டத்தை அல்லாஹ் இறக்கவில்லை. கொலை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் தண்டனை என்பதாக இருக்கவில்லை. ஜினா செய்து கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரம் என்பதாக மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்றுவதற்கான காரணங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை. மாறாக உங்களுக்கு இந்த சூழல் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எதை கொடுத்தால் அவர்கள் நேரான வழியில் வருவார்கள், சிந்தித்து எதன் பக்கம் அவர்கள் நன்மை பக்கம் என்பதாக வரும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இக்ரா பிஸ்மி என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூழலில் தான் இறக்குகிறான். மனித சமூகம் முழுவதுமாக தான் போக்குத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்த்தவர்களை திருத்துவதற்கு இந்த நேரத்தில் சட்டங்களோ தெளிவுகளை தேவையில்லை. மாறாக அறிவை புகுத்தினால் போதும், கல்வியை கொடுத்தால் போதும், அவர்கள் நேரான வழியை சென்றிடுவதற்காக அல்லாஹ் தஆலா முதலாக அல்லாஹ் தஆலா உலகிற்கு இறக்கிய வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹின் பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிவை அல்லாஹ் தஆலா போதிக்கிறான். எனவேதான் அன்றைய காலத்து மக்களை நாம் கூறும்பொழுது ஜாஹிலிய காலத்து மக்கள் என்பதாக கூறும். அறியாமை காலத்து மக்கள் அப்படியாக அறிவில்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இந்த மக்கள் மத்தியிலே கல்வியை கொடுத்து விட்டவர்கள் சீரான வழியை தேர்ந்தெடுப்பார்கள், நேரான வழியை தேர்ந்தெடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த கல்வியை கொடுக்கிறார். கல்வி என்பது எப்படி உலக மக்களுக்கு மத்தியிலே உணவு எப்படி தேவையோ, உடை எப்படி தேவையோ, மருத்துவம் எப்படி தேவையோ, அது உடை மேலாக கல்வி என்பது தேவை என்பது இந்த சமூகம் அறிந்திருக்கிறது. ஆனால் அந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட்டு நாம் தூரமானவராக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா படி என்பதாக முதல் வசனத்தை இறக்கி அல்லாஹ் பின்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுவான். கல்வி கற்றவர் நிலையை பற்றி பேசுவான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வி கற்றவரும் கல்வி கற்காதவரும் சமமாக வாட்ட என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். கல்வி அறிவை பெற்றவரும் கல்வி அறிவை பெறாதவரும் சமமாக மாட்டார்கள். எனவே கல்வி அறிவு பெற்றவர் தான் உயர்ந்தவர் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகிறான். அப்படியானால் ஒன்றை அறிந்து கொள்வது செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. அறியாமல் தெரியாமல் 1000 ரக்காத் தொழுவதை விடவும் அறிந்தவருடைய 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் மேன்மையானதாக, அல்லாஹ்விடத்தில் சிறப்பு கூடுதாக. எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக மாட்டார். எனவே நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே திரும்ப அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டே இருப்பார். கற்றவரும் கற்காதவரும் சமமில்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா கற்பதனுடைய அவசியத்தையும் அது கற்பதினால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி விளக்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தின் ரீதியாக, ஒரு வசனத்தின் ரீதியாக அல்லாஹ் தஆலா மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கல்வி கற்பது எந்த அளவுக்கு அவசியம் என்பது பற்றி அல்லாஹ் பார்க்க முடியும். உலகிலே இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 அசுத்தமாக நஜீஸாக ஆக்கியிருக்கிறார். ஒன்று பன்றி, இன்னொன்று நாய். இந்த 2ம் முழுவதுமாக அசுத்தமான பொருளாக இஸ்லாம் குர்ஆன் நமக்கு போதிக்கும். ஆனால் அந்த நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டது என்று சொன்னால் அந்த பாத்திரத்தில் எது இருந்தாலும் சரி அதை நாம் கீழே கொட்டிவிட வேண்டும். அதே போல் அந்த பாத்திரத்தை நாம் 7 முறை தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும். அதில் ஒரு முறை நாம் மண் தேய்த்து கழுவ வேண்டும். அப்படி கழுவினால்தான் அது சுத்தமாக ஆகும். அப்படியாகத்தான் நமது ஆடைகளில் பட்டாலும் அதே சட்டம் தான். ஆனால் அப்படி நாய் வாய்ப்பட்டாலே நஜீஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டம் குர்ஆன் அதே நேரத்தில் அதே நாய் ஒன்றை வேட்டையாடி தன் வாய் மூலமாக கழுவிக்கொண்டு வந்தது என்று சொன்னால் அதை சாப்பிடலாம் என்பதாக நாம் சிந்தித்தால் அதே நாய் தான், அதே அசுத்தமான ஒன்றுதான். ஆனால் அது வாய் மூலமாக கழுவிக்கொண்டு வரக்கூடிய ஒன்றை நாம் சாப்பிடலாம் என்பதாக பார்த்தோமேனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், நீங்கள் சாப்பிடலாம் எப்போது என்பதாக அல்லாஹ் பேசுவான். ஒரு நாய் நஜீஸாக இருக்கிறது, அந்த நாய் ஒன்றை கழுவி கொண்டு வருகிறது, அதை சாப்பிட என்பதாக சிந்தித்தால் சாப்பிடலாம் என்பதாக இஸ்லாம் போதிக்கிறது, குர்ஆன் போதிக்கிறது. எப்போது என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், يسألونك ماذا وحل لهم قل وحل لكم الطيبات ما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله. நபி அவர்கள் எதை சாப்பிடுவதாக மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து தராவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். அத்தோடு சேர்த்து وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله,
நீங்கள் வேட்டையாடக்கூடிய நாய்க்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருந்தால், ஒரு வேட்டையாடக்கூடிய நாய்க்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து என்பதாக அது வேட்டையாடி கொண்டு வருவதை நீங்கள் சாப்பிட என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறி, அப்படியானால் அதுவரை நாயாக இருக்கக்கூடிய ஒன்று, அதுவரை நாய் கல்வி கொண்டு வரக்கூடிய அனைத்தும் ஹராமாக இருக்கக்கூடிய ஒன்று கல்வி என்பதை அந்த நாய்க்கு போதித்து விட்டால், இப்படிதான் வேட்டையாட என்பதாக வேட்டையாடும் பயிற்சி நீங்க நாய்க்கு கொடுத்து விட்டீர்கள், ஹராமான ஒன்று அந்த நேரத்தில் ஹலாலாக, அப்படியானால் கல்வி கற்பதனுடைய அவசியத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் ரீதியாக, இந்த சட்டத்தின் ரீதியாக அல்லாஹ் தஆலா போதிக்கிறான். கற்பதன் மூலமாகத்தான் நீங்கள் மேன்மை அடைய முடியும், கற்பதன் மூலமாகத்தான் நீங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக வசனத்தின் ரீதியாக நமக்கு கற்றுத். எனவே அதனால்தான் இஸ்லாம் கல்வியை தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் முஸ்லிமத்துன், கல்வியை தேடி கற்பது ஒவ்வொரு முஃமினான முஸ்லிம் ஆண் பெண் அனைவரின் கடமை என்பதாக போதிக்கிறது. இதையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுவார்கள், மன் அராத துன்யா அலைஹி பில் இல்ம், ஒருவர் உலகிலே வெற்றி பெற வேண்டும் அவர்கள் கல்வி வேண்டும். உமன் அராதல் ஆഖിറத அலைஹி பில் இல்ம், அவர் மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமா அவருக்கு இல்ம் வேண்டும். உமன் அராதஹுமா, அந்த இரண்டிலும் வெற்றி பெற வேண்டுமா அலைஹி பில் இல்ம் என்பதாக அனைத்துக்கும் கல்வி என்பது அடிப்படை. அதை கற்றால் மட்டும்தான், அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை இமாம் ஷாஃபி கூறுகிறார். அதை நாம் விளங்கி இருக்கிறோம். கல்வி இருந்தால்தான் உலகில் வாழ முடியும், கல்வி இருந்தால் மட்டும்தான் உலகில் நாம் செயல்பட முடியும் என்பதை நாம் விளங்கியவராக இருக்கிறோம். ஆனால் அந்த கல்விக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து என்பதாக பார்த்தோம்னால் நிச்சயமாக வேதனையாகத்தான் இருக்கும். கல்வி கற்பது கட்டாய கடமை என்பது இஸ்லாம் போதித்திருக்கிறது. கல்வி கற்பது மூலமாகத்தான் அல்லாஹ் நெருக்கத்தை பிறகு இஸ்லாம் போதித்திருக்கிறது. கல்வி மூலமாகத்தான் நேரானவராக தெளிவானவராக நாம் உலகிலே வாழ முடியும். அப்படியானால் கல்வி கற்பது என்பது கட்டாயம் என்பது இஸ்லாம் போதிக்கிறது. ஆனால் அந்த கல்வி எதை அடிப்படையாக போதிக்க வேண்டும், எதை அடிப்படையாக கொண்டு கற்க என்பதாக பார்த்த விஷயத்தில் தான் இஸ்லாமிய சமூகம் இன்று தோல்வி அடைந்தவராக நின்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கல்வி என்பது இஸ்லாம் கல்வி எடுத்துக்கொண்டோம். ஆனால் இஸ்லாத்திற்கு முரண்பட்ட கல்வி, இஸ்லாத்தின் முரண்படாத கல்வி என்பதாகத்தான் இருக்கும். இஸ்லாம் சொன்னதை செய்ய வேண்டும், சொல்லாததை செய்யக்கூடிய என்பதாக இஸ்லாத்துக்கு நேரான இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி சொல்லாத கல்வி என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் உலகில் நாம் உலக கல்வி என்பதாக மார்க்க கல்வி என்பதாக இந்த கல்வியை நாம் இரண்டாக பிரித்து விட்டோம். குர்ஆன் ஹதீஸை ஒரு கல்வியாகும், உலக படிப்புகளை இன்னொரு கல்வியாக பிரித்து. ஆனால் இந்த இரண்டுமே இஸ்லாம் ஒரு கல்வியாகத்தான் போதிக்கிறது. இரண்டுமே உங்களுக்கு மத்தியில் ஒரே கல்வியாகத்தான் நின்றிருக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அனைத்து துறைகளிலும் அவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் நின்றிருக்கிறார்கள். அனைத்து துறைகளும் அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். மார்க்க அறிஞராக இருந்து கொண்டு மார்க்க விஷயத்தில் அவர்கள் சேவையாற்றியவராக, குர்ஆன் தஃசீருக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள், ஹாஃபிதுகளாக இருந்து ஆலிம்களாக இருந்து உலக விஷயத்தில் எதையெல்லாம் இன்று உயர்த்த பிடிக்கப்படுகிறதோ, எந்த துறைகளெல்லாம் உலக மக்களத்திலே தனியாக படிக்கிறோம் அதையெல்லாம் அவர்கள் மார்க்க கல்வியோடு சேர்த்து படுத்தா என்பதை முன்னோர் வாழ்ந்த வரலாற்று மூலமாக நாம் பார்க்க முடியும். இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்கும். அவர்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர். ஆனால் அவர்கள் மருத்துவத்தை கற்றிருந்தார், கணிதவியலை கற்றிருந்தார். இமாம் இப்னு ருஷ்த் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர் விஞ்ஞான துறையில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். இமாம் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மனவியல் அறிஞராக மருத்துவ கோட்பாடுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடியபடியாக இமாம்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அனைவரும் அவர்கள் மார்க்க அறிஞராக இருந்து கொண்டு அதே நேரத்தில் உலக விஷயத்திலும் சரி சாதனை விளைத்தவராக அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி செய்தவராக இருந்திருக்க என்பதை நம் வரலாற்றுமாக பார்க்க. எனவே கல்வி என்பது அடிப்படையாக போதிக்கப்பட வேண்டிய கல்வி. ஆனால் அந்த அதில் எது முக்கியத்துவமான கல்வி என்பதை தான் இஸ்லாமிய சமூகம் தோற்றுக் கொண்டிருக்கிறது. எது முக்கியமாக போதிக்கப்பட வேண்டுமோ, எதை போதித்தால் அல்லாஹ்வை உயர்த்துவானோ, எது நமக்கு மத்தியில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை பெறுவோமோ அந்த கல்வியை நாம் தூரமாக ஆக்கிவிட்டு உலக கல்விக்கு முக்கியம் கொடுத்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உலக கல்விக்கு முக்கியம் கொடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்லக்கூடிய உலக கல்வியிலாத இஸ்லாமிய சமூகம் மேல்வங்கியலாக இருக்கின்றதாக பார்த்தவன் நிச்சயமாக இஸ்லாமிய சமூகம் உலக கல்வியிலும் சரி கீழ்தங்கியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மார்க்க கல்வி அடிப்படையாக உங்கள் குழந்தைகளுக்கு போதித்தால் அல்லாஹ் அதிலும் வெற்றி பெற செய்வான், உலக கல்வியில் வெற்றி பெற செய்வான். ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகம் மார்க்க கல்வி ஓரமாக ஆக்கிவிட்டு உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
எத்தனையோ மதரசாக்கள் மாணவர்கள் இல்லாத காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மதரசாக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் படித்த கல்லூரி இன்று 100க்கும் சொற்ற நபர்கள் படித்துக் கொண்டிருக்க. அப்படி ஆனால் இஸ்லாமிய சமூக மக்களே தன் பிள்ளைகளுக்கு நமது கல்வியை கொடுப்பது விட்டு தூரமாகி உலக கல்வி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி உலக கல்வி நம்ம குழந்தைகள் பயணிக்கிறது. ஆனால் அந்த துறையிலாவது நம்ம குழந்தைகளை சாதித்திருக்கிறதா, சாதித்தவராக பயணிக்கும்போதாக பார்த்தவர்களே மிகவும் வேதனையாகத்தான் இருக்கும். 2006ஆம் ஆண்டு சர்ச்சா கமிட்டி மூலமாக சமநிலை சமுதாயத்தில் ஒரு கட்டுரை வெளியிடுகிறது. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நிறை எப்படி இருக்கும்போதாக கூறும்பொழுது மிகவும் வேதனையாக ஒரு பதிவை செய்கிறார்கள். இந்தியாவிலே 14% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு ஏற்றால்போல் அரசாங்க துறையில் அவர்கள் வேலை செய்வதாக பார்த்தவர்கள் நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் கூறுகிறார்கள். IAS-லே 3% பேரும், IPS-லே இஸ்லாமியர்கள் 4% பேரும், சர்வதேச விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய IFS என்று சொல்லக்கூடிய அதிலே 1% இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு துறையாக நீங்க சிந்தித்து பார்த்தால், மாவட்ட நீதிபதியாக இருந்தாலும் சரி, எத்துறை எடுத்தாலும் அதிலே 1%, 2 என்பதாக 4% தாண்டிய இஸ்லாமியராக எந்த துறையும் இல்லை என்பதாக சொல்லும் அளவுக்கு தான் இஸ்லாமிய சமூகம் இன்று உலக கல்வி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உலக கல்வி நீங்கள் வெற்றி பெற வேண்டும், உலகிலும் உயர்ந்தவராக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வி கொடுக்க வேண்டும். எப்படி மார்க்க கல்வியை போதித்தால் உலகில் வெற்றி பெறுவதாக கேட்டால், அன்பானவர்களே, உதாரணமாக முன்வாழ்ந்த சமூகத்தை நீங்கள் சென்று பாருங்கள். எதையும் அவர்கள் படித்ததில்லை, ஆனால் உலகை ஆட்சி செய்வராக இருந்திருக்கிறார். உலகை ஆட்சி செய்பவராக, கவர்னராக, மருத்துவராக இருந்த அனைவரும் எடுத்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் உலகில் படித்தவர்கள் அல்ல. உமர் தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டகம் வைப்பதற்கு கூட தகுதியில் என்பதாக சொன்ன அந்த உமர் தான் 22.5 லட்சம் கிலோமீட்டர் ஆட்சி செய்திருக்கிறார். அப்படியானால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை அவர் ஆட்சி செய்தார். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதியற்ற என்பதாக சொன்ன ஒருவர் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பரபரப்பில் ஆட்சி செய்தன்னு சொன்னால் காரணம் அவர்கள் அடிப்படையில் அவர்கள் அல்லாஹையும் அல்லாஹின் ரசூலுடைய கல்வியும் குர்ஆன் ஹதீஸும் அவர்கள் கட்டாக அல்லாஹ் அவர்களை மேன்மையானவராக அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தார். எனவே நம்முடைய மனங்களில் அல்லாஹின் கல்வி இருந்தது என்று சொன்னால், நம்முடைய மனங்களில் அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை நாம் ஏற்றிவிட்டோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எக்காலம் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். அவர்களை கண்ணியமானவராக, அவர்கள் மரியாதையவனாக, பரக்கத்தானதாக வாழ வைப்பான். காரணம் என்று அவர்கள் மனங்களில் அல்லாஹின் கல்வி இருக்க, அவர்கள் மனங்களில் அல்லாஹின் குர்ஆன் இருக்கு. எனவே குர்ஆன் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா எந்த கேவலமான சூழ்நிலைக்கு அவரை தள்ள மாட்டான் என்பதை வரலாற்றுமாக பார்க்க. எனவே நமது கல்வி இஸ்லாமிய கல்வி மத்தியில் நாம் ஏற்றிவிட்டோம். ஆனால் நிச்சயமாக நாம் உலகிலும் வெற்றி பெற்றவராக, மறுமையிலும் வெற்றி பெற்றதாக மாற முடியும். உதாரணமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் என்ற ஊரை பார்க்கலாம். அந்த ஊரிலே 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஹாஃபிதுகள் தான். 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஹாஃபிதுகள் தான், குர்ஆனை சுமந்தவர்கள் தான். சிறு வயதிலேயே மதரசாவில் சேர்த்து விடுவார்கள். அப்படியானால் ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் மனங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை நினைக்க வைத்திருக்கிறான், குர்ஆனை சுமந்தவராக இருக்க. எனவேதான் அந்த ஊர்களிலே இதுவரைக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் காவல் நிலையத்தில் செல்கிறோமான அந்த ஊரில் காவல் நிலையங்கள் இல்லை. காரணம் என்னென்று சொன்னால் குர்ஆனை சுமக்கக்கூடிய உலகில் அல்லாஹ் தஆலா குரோதங்களை தரமாட்டான், கோபங்களை தரமாட்டான், மன மகிழ்ச்சியை தான் தருவான், பரிசுத்தமான வாழ்க்கையை தருவான், பரக்கத்தான வாழ்க்கையை தருவான், கண்ணியமானவராக வாழ வைப்பான். காரணம் என்று சொன்னவர்கள் அல்லாஹையும் ரசூலுல்லாஹையும் சுமந்திருக்கிறார். எனவே அல்லாஹின் கல்வியை நாம் சுமந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை உலகில் கண்ணியமானவராக வாழ வைப்பான், பரிசுத்தமானவராக வாழ வைப்பான். அது மட்டுமல்ல அவர்களை பரக்கத்தானாகவும் அவர்கள் எத்துறையில் வெற்றி என்பதாக நினைக்கிறார்கள் அவரை அத்துறைகளில் அல்லாஹ் தஆலா வெற்றி பெற செய்வார். அது மட்டுமல்ல அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுப்பார். குர்ஆனை ஒருவர் சுமந்திருந்தால், குர்ஆனை மனப்பாடம் செய்தானா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னவென்று சொன்னால், மன் கரஅ குர்ஆனன் ஃபஸ்ததரஹு ஃபஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு அதகலஹு அல்லாஹுல் ஜன்னah. ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனை மனனம் செய்திருந்தாரானால் அவர்கள் ஹராமை ஹராமாகவும் ஹலாலை ஹலாமாக ஆக்கி வாழ்ந்தாரானால், ஹலாலை ஹலாலாக ஆக்கி வாழ்ந்தாரால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் முதலாக நுழைவிப்பார். அத்தோடு சேர்ந்து அல்லாஹ் அவர்களுக்கு கூடிய பரிசு என்னவென்று சொன்னால், அவர் தன் குடும்பத்தை சார்ந்த 10 நபருக்கு அவர் சிபாரிசு செய்வார். தன்
குடும்பத்தை சார்ந்த 10 நபரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதாக சிபாரிசு அந்த 10 நபர் யார் என்பதாக நாம் பார்க்கிறோம். யார் என்று சொன்னார், குல்லுஹும் கத் வஜபத் லஹுன்னார், நரகம் கடமையாக்கப்பட்ட 10 நபரை சொர்க்கத்தை கீழ்த்து செல்லும் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா உலகிலே ஒருவருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னார். ஒரு கல்வியை கற்றவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சொன்னார். குர்ஆனை சுமந்தவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நரகம் கடமையாக்கப்பட்ட 10 நபரை அவர் சொர்க்கத்தை கீழ் செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி தனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான், தன் சார்ந்த 10 நபருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கீழ் செல்லும் வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ் அவருக்கான அந்தஸ்து என்ன, அவர் எந்த அந்தஸ்தில் இருப்பார், அவருக்கான சொர்க்கம் என்பதாக நீங்கள் குர்ஆன் முழுவதுமாக தேடினாலும் ஹதீஸ் முழுவதுமாக திரட்டினாலும் சரி, ஆஃபிஸ்களுக்கான ஆலிம்களுக்கான சொர்க்கம் எது என்பது அல்லாஹ் தஆலா இதுவரை தீர்மானிக்கவில்லை. ஒரு குர்ஆன் மனனம் செய்து விட்டார், ஒரு ஆலிமாக ஹாஃபிதாக ஆகிவிட்டார், அவருக்கான சொர்க்கம் எது? நோன்பு பிடித்தால் ஒரு சொர்க்கம் கிடைக்கும், தொழுகையாளியா இருந்தால் ஒரு சொர்க்கம் கிடைக்கும், பொறுமையாளிக்கு ஒரு சொர்க்கம் என்பதாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொர்க்கத்தை குர்ஆன் போதித்திருக்கிறது, ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனை சுமந்தவருக்கான சொர்க்கம் ஏது என்பதாக பார்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் அதை தீர்மானிக்கவில்லை. அதை தீர்மானிக்கும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா அவர் கையிலேயே கொடுக்கிறார். நாளை மறுமை நாளிலே குர்ஆனை சுமந்தவர் வருவார். அல்லாஹ் தஆலா கூறுவான், யகால் லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான், இக்ரா வர்த்தில் கமா குன்த தர்த்தில் ஃபித் துன்யா, நீ உலகிலே எப்படி குர்ஆனை மெதுவாகவும் அழகா ஓதினாய் அப்படி போல் ஓதி என்பதாக அல்லாஹ் குர்ஆன் அவர் ஓதிக்கொண்டே செல்வார். இன்ன மன்சிலத்தக்க இந்த ஆகிர் ஆயத்தி தக்ரவுஹா, எந்த ஆயத்தின் முடிகிறாயோ குர்ஆனை உலகில் ஓதியது போல் ஓடிக்கொண்டே செல்லு, ஓத ஓத உன்னுடைய தரஜாக்கு உயர்ந்து கொண்டே செல்லும், சொர்க்கத்தை உயர்ந்து கொண்டே செல்வாய். எந்த கடைசி ஆயத்தின் முடிக்கக்கூடிய இடம்தான் உனக்கான சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர் கையிலேயே கொடுக்கிறார். அப்படியானால் அந்த சொர்க்கம் எது என்பதை அவருக்கு தீர்மானிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கே கொடுக்கணும்னு சொன்னால், இந்த கல்வி என்பது முக்கியமானதாக இருக்கிறது. இந்த கல்வியை அடிப்படையாக கொண்டு எதை துறையில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிக்க வைத்தாலும் சரி, அதற்கு முன்பதாக உங்கள் பிள்ளைகளுக்கு அடிப்படையான இஸ்லாமிய கல்வியை கொடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை உலகில் வெற்றி பெற செய்வார். அந்த அடிப்படையை கொடுக்காமல் தவறின் காரணமாக நமது குழந்தைகள் நமது கையை விட்டும் இஸ்லாம் அனுமதிக்காதவற்றை செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண் வலைதளத்தில் ஒரு வீடியோ போடுகிறது, இஸ்லாம் அனுமதிக்காதவற்றை செய்கிறது, இஸ்லாமிய சமூகம் கொந்தளித்ததாக, இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதாக கூறக்கூடிய நேரத்தில் கூட அதை கேட்ட அந்த பெண் கூட தான் செய்தது தவறு என்பதாக 1% கூட நினைக்கவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண் பிள்ளைக்கு நாம் எதை போதித்திருக்கிறோம்? இஸ்லாம் இதற்கெல்லாம் வழிகாட்டு என்பதாக அந்த பெண்ணுக்கு உணரவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர் எதை போதித்திருக்கிறார்? உலக கல்வியை போதித்தல் என்பது போதுமானதல்ல. உலக கல்விக்கு முன் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை இஸ்லாம் ஒவ்வொரு நொடியாக ஒரு அடிக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதை அடிப்படையாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் போதித்தால் நிச்சயமாக இம்மையில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நாளை மறுமையில் அவர்கள் வெற்றி பெற்றவராக நம்மை நிச்சயமாக சொர்க்கத்துக்கு அழை செல்லக்கூடியதாக இருப்பார். அப்படியாக நமது பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா உலக கல்வியும் தேர்ச்சி பெற்றவராக, மார்க்க கல்வியும் தேர்ச்சி பெற்றவர் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நமது பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்கி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி